ஹாய் வெல்கம் டு ஈக்குவல் டு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அப்படின்னா என்ன, பேசிக்காக ஒரு மேட்ரிக்ஸில் நம்மளால் என்னெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் இது நீங்கள் கற்றுக்கிட்டாதான் இதுக்கு அடுத்தால இருக்கிற எக்ஸசைஸில் இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். அதனால் இதை நம்ம ஒழுங்காக கற்றுக்கிட்டாகணும். நான் டேரெக்டாக கொஸ்டின் போகாமல் இந்த கான்செப்ட் நடத்துறதுக்கான காரணம் இதுதான். இதை நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து ரோ எஷலான் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ரோ எஷலான் ஃபார்ம் கன்வெர்ட் பண்ணணும் ஒரு மேட்ரிக்ஸை. அதுக்கும் வந்து நம்மளுக்கு இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவை. ஸோ இந்த வீடியோவும் அடுத்த வீடியோவும் கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும், ப்ராப்ளம்ஸாக இல்லாமல் எப்படி எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், ரோ எஷலான் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கான்செப்ட் வைஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் முடிஞ்ச அளவு போர் அடிக்காமல் இருக்க ட்ரை பண்ணுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இல்லையா, எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் நான். எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஜென்ரலாக வந்து நம்ம காலம்ஸ்க்கும் பண்ணலாம், ரோஸ்க்கும் பண்ணலாம், ரெண்டுத்துக்குமே பண்ணலாம். ரோஸ்க்கும் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம், காலம்ஸ்க்கும் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம். அண்ட் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஸோ R1 இன்டர்சேஞ்ச் R3 எப்படி வச்சுக்கலாம், ஓகேவா. இன்டர்சேஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி போடுவோம், ரெண்டு பக்கமும் அம்புக்குறி இருக்கிற ஒரு ஆரோ. இதுதான் வந்து இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்டர்சேஞ்ச், ஓகேவா. ஸோ இது வந்து இன்டர்சேஞ்ச். ரெண்டு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ரெண்டு காலமையும் கூட இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். C2 இன்டர்சேஞ்ச் வித் C1. ஸோ ரெண்டு காலமையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது நான் இங்கே இந்த காலமையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து C1, இது வந்து C3, இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ நான் இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ C1 இன்டர்சேஞ்ச் வித் C3 அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் எப்படியா இருக்கும், C3ல இருக்கிறது C1 வரப்போகுது. ஸோ 2 3 -4 வந்து ஃபர்ஸ்ட் காலமாகவும், செகண்ட் காலம் இஸ் அன்டச், தொடவே இல்லை, நம்ம அது அப்படியே இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் C1 வந்து லாஸ்ட்டாக வரப்போகுது. ஸோ இன்டர்சேஞ்ச் தானே. ஸோ இது இருக்கிற இடத்துக்கு அது போகுது, அது இருக்கிற இடத்துக்கு இது வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். என்னது ஓகே. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மேட்ரிக்ஸை நம்ம இப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணி, இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், ஓகேவா. இப்போ இது வந்து ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு வச்சுப்போமே. இது ஏ மேட்ரிக்ஸாக இருக்குது. இதை வந்து நான் பி மேட்ரிக்ஸ்னு சொல்கிறேன் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவேலன்ட் டு பி அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா ஈக்விவேலண்ட்னு அர்த்தம். ஈக்விவேலண்ட். ஸோ கரெக்டாக தான் ஸ்பெல்லிங் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன், தப்பாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம பண்ணிட்டு பார்க்குறப்ப நம்மளுக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவேலன்ட் டு ஒரிஜினல் மேட்ரிக்ஸாக இருக்கும். இப்போ ஏ மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவேலன்ட் டு பி மேட்ரிக்ஸ். இது வந்து ஈக்குவல் டு கிடையாது, ஈக்விவேலண்ட். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இது ஆப்வியஸ்லி இல்லை, ரெண்டு மேட்ரிக்ஸும் சேம் கிடையாது, வேறு வேறு தான். ஏன்னா நம்ம காலம் மாற்றிருக்கோம், ஆனால் ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவேலன்ட் டு ஈச் அதர். ஸோ இந்த மாதிரி இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஒரு ரோவை ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அல்லது ஒரு காலமை ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா R1 is changes to 2R1. அதாவது ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோவில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, 2 - 2 1. ஸோ இதெல்லாம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 - 4 2. ஸோ இதுதான் வந்து நம்மளோட நியூலி ஃபவுண்ட் ஃபர்ஸ்ட் ரோ. அண்ட் இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் எலிமெண்ட்ஸை அப்படியே நம்ம விடுறோம். நம்ம இங்கே பண்ணியிருக்கிற ஒரே எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மறுபடியும் பேரபோலா. இன்றைக்கி என்னவோ தெரியல, பேரபோலா வருது. போன வீடியோலையும் ஒரு பேரபோலா, இந்த வீடியோலையும் ஒரு பேரபோலா. இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு எதோ சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பண்ணியிருக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து R1 இஸ் ஈக்குவல் டு 2R2ங்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோ மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த ரோ மட்டும் இப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ இது வரைக்கும் என்னெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கோம், முதல்ல வந்து C1 C3 அப்படின்னு சொல்லி காலம்ஸை மாற்றி எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்தால ரோவை ஒரு கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. என்னன்னா R1 changes to R1 minus 2R2.
இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ரோ எடுத்துக்கிட்டு அதை இன்னொரு ரோவோட அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ணலாம். ஒரு கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணுற பட்சத்துலேயே மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிறது, இந்த மல்டிப்ளை பண்ணுறது வந்து போனதுலேயே பார்த்துட்டோம். ஸோ மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே சேர்ந்து நான் அடிஷன் சப்ட்ராக்ஷனும் சேர்ந்து ஒரே இதிலே பண்ணுறேன். இதுவும் அலவுட் தான். ஸோ இப்போ இது எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்? R1 தானே. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ 4 changes to 4 minus 2 into 3. ஸோ 2R2 அப்படிங்கன்னா இந்த செகண்ட் ரோ இருக்கு இல்லையா, அந்த செகண்ட் ரோவை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், இன்ட்டு 2 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அதிலிருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 4 minus 2 into 3. ஸோ 2 into 3 வந்து 6. 4 minus 6 வந்து -2. அதே மாதிரி அடுத்த எலமெண்ட் -4 இருக்கு. -4 minus 2 into 1. ஸோ இது -4 -2 அதனால -6ன்னு ஆயிடுது. அதே மாதிரி இந்த கடைசி எலமெண்ட் 2 minus -1 into 2. -1 into 2 வந்து -2 and 2 minus of -2 வந்து 2 plus 2ன்னு ஆயிடுது. ஸோ இது வந்து +4. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே 3 1 -1 -4 -1 1. மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே விட்டுறோம். ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இதுதான் 3 பாசிபிள் எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே நம்ம கண்டுபிடிச்ச ஒரிஜினல் மேட்ரிக்ஸும் இந்த ஃபைனல் மேட்ரிக்ஸ், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பண்ண மேட்ரிக்ஸும் ஈக்குவலண்ட் டு ஈச் அதர். தே ஆர் நாட் ஈக்குவல் டு ஈச் அதர். ஒன்றும் சேம் கிடையாது, ஆனால் ஈக்குவலண்ட் டு ஈச் அதர். ஸோ எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.